4 மாதத்துக்கு முன்னாடி 400 400 400 குவிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா படக்குன்னு இறங்கி 300 300 300ட்டாங்க. தேர்தல் அறிக்கை உண்மையிலே இதுவரைக்கும் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் யாருமே கொடுக்காத அறிக்கை. குறைஞ்சது சென்டம் போட்டுருவாங்க இந்த நாளில் மட்டும். ஆனால் பேலன்ஸுக்கு எங்கே சார் போவீங்க? கடன் வாங்குவீங்களா காங்கிரஸ் கிட்ட? யாரை வேணால் வந்து பேச்சுள்ள உங்கள் ஆளுகளில் பார்த்துக்கோ. நீங்கள் நாட்டுக்கு என்னத்தை பண்ணி. நவரஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கூப்தாடி கோப்பு. எலெக்ஷன் தூரமாக இருக்கிறப்ப பிரகாசமாக இருந்துச்சு. பக்கத்தில் வர 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 பாவம் பீஸ் போன மாதிரி ஆயிட்டாங்க. அதாப்பா 4 மாதத்துக்கு முன்னாடி 400 400 400 குவிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா படக்குன்னு இறங்கி 300 300 300ட்டாங்க. என்னடா பித்தலாட்டமாக இருக்குது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் 400 இப்போ எதுக்குடா 300? எது நஷ்டம்? ஏன்னா இப்போ இந்த 400 சொன்னதும் அவங்க தான், இப்போ படார்னு இறங்கி 300 சொல்கிறதும் அவங்க தான். இன்னும் கொஞ்ச நாள் போணுச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னு வர வர இந்த 19 முடிஞ்சதுக்கப்புறம் 3ஆம் தேதிக்கு அப்புறம் சில பேர் முக்காடு போட்டுக்கிட்டு திரிவாங்க. அந்த தேடுவாங்கல்ல. எப்படியும் நீ தானே சொன்ன, அந்த ஃபிசிக்கை பார்த்தா அவனை மாதிரியே இருக்கு, அவன் தான்டா 400ன்னு சொன்னான். கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த காங்கிரஸில் இன்டர்னல் சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க. சரி, இவங்க உண்மையிலேயே 400 தான் எடுக்கிறாங்களா இல்லை 400 எடுத்துருவாங்களா? எந்த கான்ஃபிடென்ட்டில் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா இன்னும் எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அதை அறிவித்து பிரச்சாரம் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் இவங்க நாங்கள் 400 ஜெயிப்போம், எங்களுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்து தெரியுமா மக்கள்கிட்ட? மக்கள் போன இடமெல்லாம் எங்களுக்கு கூட்டம் கூட்டமாக குமிஞ்சாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கப்புறம் அந்த 400 ஃபிக்ஸ் ஆகியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இவங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டாங்க. நாம் ஓட்டு போட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் தானே அவங்க போயிட்டு அங்கே உட்காரணும். இப்போயே ரிசர்வ் பண்ணி உட்காந்துருக்காங்க. எழுதுங்க, ஓட்டேரி நிறைய பேரில் எழுதுங்க அப்படின்ற மாதிரி அங்கே போய் உட்காந்து ஆளை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க ஜெயிப்போம்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருந்து அது வேறு சார். 400 சீட்டு ஜெயிப்போம். அங்கே தான் எல்லாருக்கும் ஏட்டையில் இடிக்குது. எப்படி இது சாத்தியமாகும்? உடனே என்ன பண்ணிட்டாங்க, இங்கே உள்ள இந்த இன்டர்னல் சர்வே, காங்கிரஸ் இன்டர்னல் சர்வேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஒன்று எடுத்திருக்காங்க. உண்மையிலே இவங்களுக்கு எவ்வளவு தான்ப்பா இருக்குது? ஏன்னா இவங்க சொல்கிறத பார்த்தா வர வர நமக்குமே பயமாக தான் இருக்குது. ஒரு வேளை 400 எடுத்துருவாங்களோ? எடுத்து உள்ளே பார்த்தா எல்லா கட்சியும் பொதுவாக என்ன பண்ணும், அவங்க எவ்வளவு எடுத்திருக்காங்க, நம்மளுக்கு எவ்வளோ வரும், நம்ம எந்தெந்த இடத்துல வீக்காக வரும், நம்மளை பற்றி தானே சர்வே எடுப்பாங்க. யாரை நிற்க போகிறாங்களோ இவங்க அவங்கள விட்டுவிட்டு அவங்கள பற்றி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா எங்கே தான்ப்பா இருக்காங்க, வர சொல்லுங்க, அந்த 400 நான் பார்த்தே ஆகணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போயிட்டு எடுக்க ஆரம்பித்தா 180 சீட்டு முக்கி போனோம். அதிகபட்சம் முக்கி போனால் 180 சீட்டு. இப்போ தான் என்னாச்சு, காங்கிரஸ் நல்ல பூஸ்ட்டு குடித்த மாதிரி ஆகிப்போச்சு. வாங்க, ஏன்னா இது வரைக்கும் வந்து ஏனோ தானோன்னு இறங்கிட்டு இருந்தவங்க இப்போ ஒரு தீர்க்கமாகவே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சும்மா இறங்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு அறிக்கையை வேறு விட்டுருக்காங்க, தேர்தல் அறிக்கை. இதுவரை இந்த தேர்தல் அறிக்கை உண்மையிலே இதுவரைக்கும் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் யாருமே கொடுக்காத அறிக்கை. அந்த அளவுக்கு வந்து அறிக்கையில் நிறைய அம்சங்கள் உள்ளே வச்சு இறங்கியிருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்க இன்னமும் அந்த 400 விட்டு இறங்கலை. அவங்க கருத்து கணிப்புக்கு கூட இருந்து அடிப்பாங்க பார்த்தீங்களா? அடித்தவங்களாம் இப்போ ஸ்லோவாக வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது சரிப்பட்டு வராது. ஜென்ரலாக அவங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அதாவது எந்த நம்பிக்கையில் 400, அதாவது கேஸ் விலை, பெட்ரோல் விலை, டோல்கேட்டு, பேங்க்கு, ஏடிஎம், யூபிஐ ஒன்று விடாமல் ஒவ்வொன்றையும் உனக்கு கமிஷன், உனக்கு பங்கை பிரிச்சுக்கிட்டு தானே எனக்கு அனுப்புகிறேன். கேட்பாங்கலாம் மாட்டாங்களா? எந்த நம்பிக்கையில் நீ வந்து என்கிட்ட வந்து நான் ஓட்டு போடுவேன்னு நீ எப்படி எதிர்பார்க்குற? முதல்ல அதை சொல்லுங்க. எனக்கு இதையெல்லாம் கூட பரவாயில்ல சார். இன்னமும் வந்து சில பேர் அந்த 180 இடம்ல எங்களுக்கு அதுவே டவுட்டாக இருக்குது. இந்த 180 இடத்துல என்ன தான்டா பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எப்படி தான்டா வாழ்கிறீங்க? இல்லை உங்களுக்கெல்லாம் வந்து அந்த வரியே கட்டுறது இல்லையா? இல்லை உங்களுக்கு அந்த வரினா என்னன்னே தெரியாது, மொத்தமாக உங்களை நாட்டிலேருந்து தூக்கிட்டாங்களா? எதுவுமே தெரிய மாட்டேங்குது சார். இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு புரியும். எந்த நம்பிக்கையில் சப்போர்ட் பண்ணுறாங்க? இந்த பாராளுமன்ற புது பில்டிங் கட்டிட்டோம், இல்லை இந்த பட்டேலோட சிலையை திறந்துட்டோம், இல்லை ராமர் கோயிலை கட்டிட்டோம், இதெல்லாம் வச்சு பேசி அப்படியே நம்ம ஓட்டை வாங்கி போடலாம், நம்பிடுவாங்க நம்மளை அப்படின்னு நினச்சி எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்காங்களா? என்ன சாதனை, இந்த 10 வருஷ சாதனை சொல்கிறாங்க. இப்போ 2014 எடுத்துக்கிட்டீங்கன்னா 282 சீட்டுன்னு நினைக்கிறேன். அதே 2019 எடுத்துட்டோம்னா 303 சீட்டு. அதை அப்படி தாண்டி இப்போ 2024க்கு
400. அதாவது 14க்கு 19க்கு இடையில உள்ள கேப்பை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. 82 ஒரு 303 இடையில ஏதேதோ பண்ணி யார் யாரையும் இழுத்து எவ்வளோ பெரிய கவுத்து அவங்க எவ்வளோ முடியுமோ அதை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ 303லேருந்து 400 97 தொகுதி அடங்கப்பா. இந்த 400க்கு சிம்பிளாக ஒரு கணக்கு சொல்கிறோமே. இப்போ மொத்தம் 543 தொகுதி உண்டு இந்தியாவில். இந்த லோக்சபா தேர்தலுக்கு 543ல் சவுத்தில் மட்டுமே 130 தொகுதி இருக்குது. 540 சவுத்தில் 130 தொகுதி. இந்த 130 கழிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், மீது 413 தொகுதி. 413 தொகுதி 413 தொகுதியில் வெறும் 13 தொகுதி தான் காங்கிரஸ் ஜெயிக்கும். இதில் எவ்வளோ பேர் ஆப்போசிட்டில் இந்தியா அலைன்ஸில் உட்காந்துருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு எவ்வளோ இடத்துல முதல்ல வேல்யூ இருக்குன்னு தெரியுமா? ஜெயிச்ச இடத்துல மறுபடியும் ஜெயிக்கணும் சார். அது இல்லாமல் அந்த குறைவான வாக்குகள் எடுத்து வச்சு உட்காந்துருப்பாங்கல்ல, அதையும் சேர்த்து வச்சு ஜெயிக்கணும். மனசாட்சியே இல்லாமல் இப்படி எல்லாத்தையும் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நீங்கள் வழக்கம் போல் இதுக்கு முன்னாடி எங்களை தான் ஏமாற்றிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ பாவம் உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. இதில் அதிர்ச்சியாகி உட்காந்துருக்கு. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? 100 தாண்டினாலே அதெல்லாம் பெருசுடா, ரொம்ப கஷ்டம். அந்த 100க்கே அவங்க ரொம்ப போராட வேண்டியா இருக்குது. ஆனால் இதை நம்ம நம்புகிற மாதிரி இல்லை. ஏன்னா ஊபி இருக்குது, ராஜஸ்தான் இருக்குது, மத்திய பிரதேசம் இருக்குது, குஜராத் இருக்குது. ஸோ இதையெல்லாம் சேர்த்தா கூட, ஏன்னா இந்த தொகுதியில் சேர்த்தாலே 160 தொகுதி மேஜராக வந்து இவங்க இந்த பயங்கரமாக இருக்கிறது வந்து இந்த 4 தொகுதி தான். 160 தொகுதியில் எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 100 தொகுதியாவது அடிப்பாங்கன்னு வைங்களேன். குறைஞ்சது சென்டம் போட்டுருவாங்க இந்த 4ல் மட்டும். ஆனால் பேலன்ஸுக்கு எங்கே சார் போவீங்க? கடன் வாங்குவீங்களா காங்கிரஸ்கிட்ட? எப்படி? அதாவது பஞ்சாப் போங்க, டெல்லி போங்க. முக்கியமாக அங்கே ஒரு அம்மா உட்காந்துருக்கு வெஸ்ட் பெங்காலில். கமான்ட்டு மோதித்தான் பாருங்களேன் எவ்வளோ தூரம் அந்த அம்மாவை போட்டு இம்சப்படுத்துனீங்க. பதிலுக்கு அந்த அம்மா வாங்க ராசா வாங்க, உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கு. அங்கே வெஸ்ட் பெங்காலில் மொத்தம் 42 தொகுதின்னு நினைக்கிறேன். அது 42 தொகுதியில் 2 தொகுதி ஜெயிச்சு பாருங்களேன். வேண்டாம்யா, வேணாம் இன்னொன்று வச்சுக்கோமா. அதாவது யாருக்கு நீங்கள் வந்து 543 தொகுதியிலையும் போட்டி போட வேண்டாம். ஒரே ஒரு தொகுதியில் நீங்கள் போட்டி போடுங்க. அந்த ஒரு தொகுதியோட வெற்றியை வச்சு உங்களோட ஒட்டுமொத்த வெற்றியை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். உங்களை கொண்டு உட்கார வச்சுருவோன்றோம். ரெடியா? இது ஈஸியாக இருக்கிற டீலு. 543க்கு ஒர்க் பண்ணுறது எப்படி, ஒரே ஒரு தொகுதிக்கு ஒர்க் பண்ணுறது எப்படி? அந்த ஒரு தொகுதி எதுன்னு தானே கேட்குறீங்க. நேராக அத்தனை பேரையும் மடித்து மணிப்பூருக்கு பார்சல் பண்ணுங்கள். போய் பாருங்கள் சார். மணிப்பூரில் மொத்தம் எத்தனை தொகுதி தெரியுமா? 2 தொகுதி, லோக்சபா 1, ராஜ்யசபா 1. அந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று ஜெயிச்சிருங்க. ஐயா நீங்கள் ஜெயிக்க கூட வேண்டாம். நீங்கள் தான் வந்து 54 இன்ச்சுக்கு பின்னாடி உள்ள அவ்வளோ பெரிய படையாச்சு இல்லை. போயிட்டு ஓட்டை மட்டும் கேட்டு பாருங்கள். மணிப்பூரில் போயிட்டு ஐயா நாங்கள் உங்களுக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கோம், எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு ஒரு தடவை உங்களே எவனாச்சும் ஒருத்தன் போய் கேட்டு தான் பாருங்களேன். ஒரு தடவை ஐயா அமித்ஷா நினைக்கிறேன் மணிப்பூருக்கு போகணுன்னு சொன்னப்போ அங்கே இருக்கிற முடியாதுன்ட்டாங்களாம். தூக்கி போட்டு உடச்சாங்க. ஒட்டுமொத்த மணிப்பூர் மக்கள் இருக்கால, ரேடியோவில் ஐயா வாங்கி பார்த்து படிச்சுட்டு இருக்கப்ப அப்படியே தரையில் போட்டு சுக்கு நூறாக உடச்சாங்க. அந்த நேரத்தில் ஐயா போயிட்டு அங்கே கேட்டுருக்கணும். இப்போயும் அங்கே எல்லாம் அடங்கிருச்சு. நாம் செஞ்சதை எல்லாம் மறந்துருப்பாங்க. நாடு மறந்துருக்கலாம், மொத்த நாடுமே மறந்துருக்கலாம். மணிப்பூரில் உள்ள ஒத்த உசுறு கூட அதை மறக்காது. இப்போ இவங்க எதுக்காக இந்த 400 மற்றவங்களே இறங்கிட்டாங்க, இன்னும் அவங்களே பிடிச்சி அதை தொங்கிக்கிட்டு இருக்காங்க. ஜெயிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. திடுதிருப்புன்னு உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சார். திடுதிருப்புன்னு நீங்கள் அதாவது அவங்க வந்து ஒரு 350 ஜெயிக்கிறாங்க ஒரு பேச்சுக்கு 350 ஜெயிக்கிறாங்கன்னா பார்த்தியா 400 ஜெயிக்கிறேன்னாங்க. இப்போ பாரு 350 வந்து நிற்கிறாங்க. இவ்வளவு தான்ப்பா. இவங்களால 400 வர முடியாது. நம்மளை அந்த மைண்ட் செட்டுக்கு கொண்டாந்து வச்சுருவாங்கல்ல. அதுக்காகத்தான் இந்த 400 அப்படியே கடைசி வரைக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வேறு இந்த இது 370 எதோட கணக்கு பண்ணுறாங்கன்னா 303 + ஒரு 67 370. இந்த 370 எதுக்கு கணக்கு பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னா ஆர்டிகல் 370 இருக்குல்ல காஷ்மீர். ஆர்டிகல் 370 வந்து எங்கள் ஐயா எப்படி தூக்கி பிடிச்சாரோ அதே மாதிரி இந்த 370 எங்கள் ஐயாவை தூக்கி பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லி அதை வேறு தனியாக இவங்களை பார்த்து நம்மளை பரிதாபப்படுறதா இல்லை இன்னமும் இவங்க மக்காவே இருக்காங்கன்னு சொல்லி நாம் அவங்க நினச்சி வருத்தப்படுறதா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. இப்போ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தெரியும் இல்லையா ரியாலிட்டி என்ன? 400ன்றது வந்து ஒருவேளை 400 வந்துட்டால் அதுக்கப்புறம் எலெக்ஷனே இந்தியாவில் நடக்க வேண்டாம். அவங்க கையில் தூக்கி கொடுத்துட்டு போயிடலாம். இனிமேல் யாரும் எதிர்கட்சியே கிடையாது. இப்போவே எதிர்கட்சி கிடையாதுன்னு வைங்க. ஏன் எல்லாரையும் தூக்கி உள்ளே போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறியா? இந்த எம்பியாக இருக்கட்டும் இல்லை சிஎம்ஐ முதற்கொண்டு கெஜ்ரிவால் ஐயாவை முதற்கொண்டு தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க. ஏன் உள்ளே வச்சுருக்காங்க? இவங்கெல்லாம் வெளியில் இருந்தால் இவங்களால பொழப்பு நடத்த முடியாது.
இவங்க சொல்கிற பொய்யை அவங்களுக்குள்ளேயே உரிச்சு காட்டிடுவாங்க. எதுக்கு திடீர்னு கூப்பிட்டாங்கன்னு வச்சுங்க, பாப்பா உங்களால் நேருக்கு நேராக வந்து பேச சொல்லு, யாரை வேணால் வந்து பேச சொல்லு, உங்கள் ஆளுகளில் பார்த்துக்கோ, நீங்கள் நாட்டுக்கு என்னத்தை பண்ணி இது பண்ணியிருக்கீங்க, அதாவது தச்சு கிச்சு ஒட்டி என்னத்தை கொடுத்து எங்களை தூக்கி எப்படி நிப்பாட்டிருக்கீங்கன்றது எங்களுக்கு விளக்குங்க, எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள், நாங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்கிறோம், எல்லோரும் ஒரு அணியிலேயே இருந்துக்குவோம் அப்படின்ற மாதிரி கூட பேசுவாங்க. இப்படிலாம் கூப்பிட்டு திருப்புன்னு அவங்க ஐயாவுக்கு ரோஸை வந்து வாடா பேசுவோன்னு சொல்லிட்டு ப்ராம்ப்டில் மாட்டிக்கிட்டான்னா என்ன பண்ணுறது? ப்ராம்ப்டை தவிர வேறு எங்கேயாவது இது வரைக்கும் ஆமாம் பேசியிருக்காருல்ல. இப்போ ரீசெண்டாக ஒரு டைம் 2 பேரா டூயல் காம்போவாக உட்காந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு டூயல் சிம்மெல்லாம் போட்டு பார்த்துருக்கேன். முறையாக அதாவது இங்கே அமெரிக்க பிரதமரில் கூட 2 பேரை உட்காந்து எடுத்து நம்ம பார்த்ததில்ல. அவங்க 2 பேரை பேட்டி கொடுப்பாங்க, ஒத்தாள் தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஐயாவுக்கு 2 பேரா, அது வேறு எதுவும் இல்லை. ஒருவேளை இவங்க மறந்துட்டானா அவங்க எடுத்து கொடுப்பாங்க, அவங்க மறந்துட்டானா இவங்க எடுத்து கொடுப்பாங்க. ஐயா பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாருப்பா. அவன் எல்லாருக்கும் சேர்த்தாப்பில் ஒரே ஒரு கேள்வி, அதாவது ஓட்டு இது வரைக்கும் இந்தியாவில் இந்த 10 வருஷத்தில் நாங்கள் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் இதனால் அடிப்படை மக்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு, நாங்கள் சொன்ன வாக்குறுதிகளில் இதெல்லாம் நிறைவேற்றியிருக்கோம், எல்லா அடித்தட்டு மக்களுக்குமான ஒரு அரசாக இந்த அரசு செயல்பட்டுருக்குன்னு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்து வைங்க, எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஒரு பாயிண்ட்டு தான்ப்பா கேட்குறேன், வேறு அதிகபட்சமே கேட்கல, ஒரே ஒரு பாயிண்ட்டு கொடுத்து பார்க்குறீங்களா? பாருங்கள், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.